குவார்டர் ஃபைனலில் ஃபர்ஸ்ட் ரவுண்டாக டால்பின் சிசி விசஸ் தர்மத்துப்பட்டி. டால்பின் சிசி டாஸிங் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே தர்மத்துப்பட்டி பேட்டிங் நல்ல பேட்டில் இருக்கும். 2 பேத்துக்குமே நல்ல டீமை ஜெயிச்சு தான் மேலே வந்திருக்காங்க. 6 ஓவர் 2 ஓவர் பவர் பிளே மேட்ச். சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டினியூ மேட்ச் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியலை அப்படின்னா ரீமேட்ச் சொல்லியிருக்காங்க கமிட்டி. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரதீப் மற்றும் கார்த்தி. ஸ்டேக்கில் பிரதீப், நான் ஸ்டேக்கில் கார்த்தி. பிரதீப் செகண்ட் போல் கொடுத்தா அங்கே ஃபீல்டர் நல்ல பேக்கன். அங்கே யங்ஸ்டர் கார்த்தியோட விக்கெட் வெளியே போகுது. விக்கெட்டோட விக்கெட் ஹார்லக் கார்த்தி. ஒன்றும் பேட்ஸ்மேனா டுமணி. தேர்ட் போல் நல்ல வந்து பிடிச்சாங்க அப்துல்லா. ஃபோர்த் போல் ஸ்லாட்ல இருந்த பந்து அதில் வெளியே போட்டாங்களான்னு பார்ப்போம். கேப்ல பிளேஸ் ஆயிருக்கு. அங்கே பவுண்டரி பேருமான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப். அங்கே ஃபீல்டர் 2 ஓடிட்டாங்க. 3 ரன்கான 3 ஓடிட்டாங்க. 4 ரன் பார்ப்போம். 4 ஓடிட்டாங்க. லாஸ்ட் மோர் நல்ல ஒரு அப்பு. அங்கே ஃபீல்டர் சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே சிங்கிள். லாஸ்ட் மோர் ஆப்ஸ் நம்ம தட்டிட்டு போயிருக்கு. அங்கே நல்ல ஸ்டாப்பும் கூட. அங்கே விக்கெட். இந்த ஓவர்லேயே பார்ட்னர்ஷிப் உடச்சி வெளியே அனுப்பியிருக்காங்க. சரவ் வெல் போலிங் சரவ். அங்கே ஒரு ஓவருக்கு 6 ரன் ஆடி இருக்காங்க தர்மத்துப்பட்டி. 2 விக்கெட் இழந்து. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் சபரி. ஸ்ட்ரைக்கில் டோனி. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் போல் நல்லா இருந்த பிடிச்சாங்க. டாட் பால் வெல் போலிங் சபரி. செகண்ட் நல்லா முடிச்சாங்க. நல்ல ஒரு அப்படி ஆக்கியார். அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட. இங்கே சிங்கிள். தேர்ட் பால் வேலைக்கு போட்டாங்க. ஓய்ட். தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் சூர்யா பின்னாடி வந்திருக்கு. ஃபீல்டர் வச்சிருக்காங்க. நல்ல ஸ்டாப் கூட. இங்கே சிங்கிள். ஃபோர்த் ஒன் நல்ல ஒரு ஸ்லோ ஏர். அங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம். அங்கே பவுண்டரி. லாஸ்ட் மோர் நல்ல ஒரு அப்பு. அங்கே பவுலர் ஸ்டாப் பண்ணாங்க. அங்கே டாட் பால். இங்கே லாஸ்ட் மோர் செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால் பவர் பிளே லாஸ்ட் பால் நெட்டி. அங்கே 6 துமணி பேட்ல இந்த ஓவர்ல குயிக்கா ஒரு 4 மற்றும் ஒரு 6 பதிவு பண்ணி குயிக்கா 10 ரன் எடுத்து வந்திருக்காங்க டுமணி பேட்ல இருந்து. பெல் பேட்டிங் டுமணி யங்ஸ்டார். அங்கே 2 ஓவருக்கு 19 ஆடிருக்காங்க தர்மத்துப்பட்டி. 2 விக்கெட் இழந்து. பவர் பிளே முடிஞ்சு. இங்கே 4 பேர் சார் குக்குள்ள. தேர்ட் ஓவர் சாட்னா வித்ரிஸ். தேர்ட் ஃபர்ஸ்ட் பால் நல்ல டூ. அங்கே கிட்டான்னு பார்ப்போம். தாண்டி இருக்கு 6. இங்கே சூர்யா பேட்ல இருந்து வரும்போது 6 வெல் பேட்டிங் சூர்யா. செகண்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்த பந்து இந்த ஒரு டாப் இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கன் வித்ரிஸ். நீ கட்டம் போல். இங்கே வித்ரிஸே போட்டு வித்ரிஸ் எடுத்தாங்க. தேர்ட் ஒன் நல்ல ஒரு அப்பு. அங்கே பவுலர் போட்டு பவுலர் எடுப்பாங்க. சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஸ்லாட்ல அந்த பந்து மிஸ் பண்ணிருக்காங்க. குத்தி திரும்பி டாட் பால். ஃபர்ஸ்ட் மோர் ஸ்லாட்ல இருந்த பந்து குறுக்க எடுத்தாங்க. அங்கே இந்த தடவை மாட்டிருக்காங்களா இல்ல 6 பார்ப்போம். அங்கே 6. இங்க டுமணி பேட்ல இருந்து ஒரு 2வது 6 யங்ஸ்டர் பேட்ல இருந்து வெல் பேட்டிங் டுமணி. பேருக்கு ஏற்ற மாதிரி அடிக்கிறாருங்க. வித்தியாசமான பேர் வச்சு வித்தியாசமா அடிச்சிருக்காங்க. வெல் பேட்டிங் டுமணி. லாஸ்ட் ஒன் மோர் தேர்ட் லாஸ்ட் பால் லோட்டாஸா எடுத்தாரு. நெத்தி அங்கே 6 பார்ப்போம். அங்கே நல்ல டேக்கன் விக்கெட். நீ 6 அடிச்ச பேட்ஸ்மேனா பிடிச்சிருக்காங்க. முக்கியமான விக்கெட். இத்ரிஸ் இந்த ஓவர்லேயே பிடிச்சிட்டாங்க. ஹார்லக் டுமணி 3 ஓவருக்கு 32 எடுத்து வந்திருக்காங்க தர்மத்துப்பட்டி. ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ணா சக்தி. ஃபோர்த் ஃபர்ஸ்ட் பால் சுவிட்ச் பண்ண ட்ரை குயிக்கா போட்டு வந்திருக்கு. டாட் பால். செகண்ட் பால் சென்சிபிள் பிளே. அங்கே கீழே ஆனாங்க ஃபீல்டர். கையில் போயிருக்கு. இங்கே சிங்கிள்.
தேர்ட் பால் அடிச்சு போட்டாங்க, குறுக்க எடுத்தாங்க, ஃபீல்டர் யங்ஸ்டர் அங்கே நல்ல ஸ்டாப், நல்ல த்ரோவும் கூட யங்ஸ்டர், சிங்கிள். ஃபோர்த் பால் சென்சிபிள் பிளே, அங்கே பவுலர் போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ண பார்த்தாங்க, முடியல. அங்கே ஃபீல்டர் வித்ரிஸ் கைக்கு போயிருக்கு, இங்கே சிங்கிள். லாஸ்ட் மோர் ஸ்ட்ரைக்ல ஆறும் அங்கே சென்சிபிள் பிளே கீழே தள்ளினாங்க, ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு, நல்ல ஸ்டாப்பும் கூட. ஒன்றா ரெண்டாம் பார்ப்போம். இங்கே கீப்பர் த்ரோ அடிச்சிருக்காங்க, டைரக்ட் ஹிட், இங்கே விக்கெட், நல்ல த்ரோ அடிச்சாரு. லாஸ்ட் ஒன் மோர் ஸ்ட்ரைக்ல ஏகே பேட்ஸ்மேனா டாஸ் பால், அங்கே சென்சிபிள் பிளே கீழே தள்ளாங்க, அங்கே ஃபீல்டர் வித்ரிஸ் கண்டிப்பாக 2 ஓட முடியாது, கைக்கே போயிருக்கு, இங்கே சிங்கிள். இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க சக்தி. 4 ஓவருக்கு 37 ஆடிருக்காங்க 3 விக்கெட்லேருந்து தர்மத்துப்பட்டி. 5th ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சார் பண்ணோம். செகண்ட் ஓவர், ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா இருந்து பிடிச்சார், குயிக் அண்ட் டாட் பால், வெல் போலிங் சார். செகண்ட் ஓவர் ஏறி குறுக்க போனாங்க, நல்லா இருந்து பிடிச்சாங்க, உள்ள வந்திருக்கு கட்டா, டாட் பால், பேக் டு பேக் 2 டாட்டா மாத்திருக்காங்க சார். தேர்ட் பால் இறங்கி போய் நெத்தி அங்கே ஃபீல்டர் ஏகே பேட்ல மூணாவது பால் 6 பனிஷ் பண்ணிருக்காங்க. ஃபோர்த் பால் இறங்கி போய் ஸ்டெப் அவுட் பண்ணி கிளாசிக்கா பிக்கெஸ்ட் 6 இந்த டோர்னமெண்ட். இந்த மேட்சோட பெரிய 6 பேக் டு பேக் 2 ஆரை பதிவு பண்ணிருக்காங்க, 2 டாட் விட்டாங்க, 2 ஆரை பதிவு பண்ணிருக்காங்க. வெல் பேட்டிங் ஏகே. லாஸ்ட் மோர் ஹாட்ரிக் சான்ஸ் ஆன் பாப்போம், குயிக்கா வந்திருக்கு, இருக்கிறோம் சாரோ. லாஸ்ட் மோர் மலைக்கு போட்டாங்க, லெக் பை விக்கெட் மிஸ் ஆயிருக்கு, சிங்கிள். இந்த சிங்கிளோட இந்த தேவையான ஸ்கோரை இந்த ஓவர்ல கொண்டு வந்திருக்காங்க ஏகே. தர்மத்துப்பட்டியில இருந்து வந்த எல்லாம் ஆளுக்கு ஒரு 6 2 மணி ஆரம்பிச்சுட்டு போயிட்டாங்க. நல்லா போயிட்டு இருக்கு இது வரைக்கும் மேட்ச் லாஸ்ட் வரைக்கும் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். 5 ஓவருக்கு 50 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கார்த்தி. 6th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் டாஸ் பால் எடுத்தாங்க, பிளாட்டா போயிருக்கு, அங்க இத்ரி கையிலே போயிருக்கு, விக்கெட். தன்னோட வெளியே போயிட்டு பந்ததுக்கு அவரோட வேலையை கரெக்டா பந்து போயிட்டாரு ஏகே. பிடிச்சது 5-6 பந்து வேணுமோ பிடிச்சாங்க, 2 ஆரை வெளியேற்றிட்டு இருக்க பாலாம் கீழே தள்ளிட்டு சென்சிபிள் ஆட்டு போயிட்டாங்க ஏகே. வெல் பேட்டிங் ஏகே. செகண்ட் பால் இங்க ஸ்டேட்ல நியூ பேட்ஸ்மேனா ஆண்ட்ரூ குறுக்க எடுத்தாங்க, வந்த முதல் விக்கெட்டான்னு பார்ப்போம். நல்ல சேவ் நினைக்கிறேன். 6 வந்த முதல் பாலே ஆண்ட்ரூ பேட்ல இருந்து வரும்போது 6 வெல் பேட்டிங் ஆண்ட்ரூ. வந்த எல்லாருமே இப்பதான் சொன்னேன், போன ஓவர் தர்மத்துப்பட்டிக்கு வர எல்லாருமே ஆளுக்கு ஒரு 6 பதிவு கொண்டு போறாங்க. உள்ள வந்து 6 பதிவு பண்ணிருக்காங்க முதல் பாலே. வெல் பேட்டிங் ஆண்ட்ரூ. தேர்ட் பால் நல்லா இருந்து பிடிச்சாங்க, இந்த தடவை ஒயிடான்னு பார்ப்போம். பேஸ்கால் சிங்கிள் வந்திருக்கு, ஒயிட் +1 இந்த பாலுக்கு. அங்கே நிக்க வச்சு மாடி இருக்காங்க. தேர்ட் பால் ரீபால், போன பால் ஒயிட், வயசு மணி 1 எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, 2 வந்திருக்கு போன பால்ல. குறுக்க எடுத்தாங்க, அங்கே பவுலர் போட்டு பவுலர் எடுத்தாங்க, விக்கெட். ஃபோர்த் பால் நியூ பேட்ஸ்மேனா பாலா ஸ்ட்ரைக்ல நல்லா லெந்த பிடிச்சாங்க, இங்கே டாட் பால். லாஸ்ட் மோர் டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. அங்கே பாலா என்ன பண்றான்னு பார்ப்போம். இது வரைக்கும் இந்த பேட்ஸ்மேன் எல்லாம் நல்லா ஆனாங்க, வந்த முதல் பாலை குறுக்க எடுத்துட்டாங்க, போன பால் டாட் பண்ணாங்க. இந்த பால் பிக்கெஸ்ட் 6 பாலா பாலா வந்த எல்லாருமே 6 பதிவு கொண்டு தான் வெளியே போயிருக்காங்க கையை தவிர. வெல் பேட்டிங் பாலா. லாஸ்ட் மோர் அங்கே ஸ்டிக்கர் தட்டி இந்த விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க டால்பின். நல்ல பேட்டிங் பாலானா. 6 ஓவருக்கு 64 ஆடி இருக்காங்க தர்மத்துப்பட்டி. இங்க 65 டார்கெட் டால்பின்.
நல்ல பேட்ஸ்மேன் இருக்கு, அவரும் நல்ல பேட்ஸ்மேன். இங்க நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. பாப்போம் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் அங்க டால்பின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விளையாண்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செல்வா மற்றும் ஈத்ரிஸ். ஸ்ட்ரைக்ல செல்வா, நான் ஸ்ட்ரைக்ல ஈத்ரிஸ். ஃபர்ஸ்ட் போட் ஸ்டார்ட் ராக்கெட் வழக்கம் போல. ஃபர்ஸ்ட் பால் பவர் பிளே ஓவர் எடுத்தாங்க. அங்க ஃபீல்டர் வச்சிருந்தாங்க. விக்கெட்டான்னு பார்ப்போம். எடுத்திருக்காங்க ரன்னிங் கேட்ச். அங்கே பாலா வெல் கேட்ச் பாலா. செல்வாவோட விக்கெட் பறி போகுது. முத பால் விக்கெட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த டாக் கொண்ட 4 பவுலர்ஸுமே. செகண்ட் பால் நல்லா வந்துருக்காங்க. குயிக் வந்திருக்கு. டாட் பால் வெல் பவுலிங் ராக்கெட். தர்மத்துப்பட்டிக்காக எல்லா யங்ஸ்டர்ஸுமே எஃபோர்ட் போடுறாங்க. ஒரு ஆள் கூட சும்மா இல்லை, எஃபோர்ட் போட்டு விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இருந்து நானும் பார்க்குறேன். எல்லாமே யங்ஸ்டர்ஸ் எஃபோர்ட்கான பலன் கிடைக்குமான்னு பார்ப்போம். கடைசியில் எனக்கு தெரியும் என்னன்னு ரிசல்ட். தேர்ட் பால் பவுலர் எடுத்தாரு. அங்க டைரக்ட் அந்த வச்சிருக்காங்க விக்கெட். இந்த ராக்கெட் பேல் பவுலிங் ராக்கெட். ஃபோர்த் பால் நல்லா பிடிச்சாங்க. சென்சிபிள் பிளே டிஃபென்ஸ் ஸ்டாப்பும் கூட டைரக்ட் விக்கெட் இருந்திருக்கும். அவங்க ட்ரை பண்ணலை. தேவையில்லாத ரன் கொடுக்க விரும்பல. அவங்க சிங்கிள். லாஸ்ட் 2 ஓவர் இங்கே ஸ்ட்ரைக்கு நியூ பேட்ஸ்மேன் ரமேஷ் இறங்கி போய் கவர்ஸில் எடுத்தாங்க. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். பவுண்டரி ரமேஷ். லாஸ்ட் 1 ஓவர் இறங்கி போனாங்க. அங்கே கேட்ச் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். கேட்ச் எடுக்க முடியல. ஃபீல்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. பாலை சேவ் பண்ணாங்க. பவுண்டரி போடாம போயிட்டாங்க. ஆல்ரெடி 2 தான் அலோவ் பண்ணிக்காங்க. நல்ல த்ரூ கூட நல்ல இங்கே இந்த 2ஓட இந்த ஓவரை முடிக்கிறாங்க. ராக்கெட் சொன்ன எல்லா ஃபீல்டருமே எஃபோர்ட் போடுறாங்க. அதே மாதிரி தான் எஃபோர்ட் போட்டாங்க. 2க்கு மேலே ஓட விடல. இந்த 2ஓட இந்த ஓவரை முடிச்சுட்டாங்க. ராக்கெட் ஒரு ஓவருக்கு 7 ரன் அடிக்காங்க. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண செகண்ட் ஓவர் ஸ்டேஜ் நித்யா கவர்ஸ்ல அங்கே பவுண்டரி. இந்த டோர்னமெண்ட்ல இத்ரிஸ் பேட்ல இருந்து வர செகண்ட் பால் சுவிட்சிற்கான ட்ரை சரியான மீட் இருந்திருக்கு. நல்ல அங்கே பவுண்டரி. இங்க பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்து வந்திருக்காங்க இத்ரிஸ் பேட். ரவுண்டா பேட்ல படல கண்டிப்பா எடுத்து வந்துட்டாங்க. தேர்ட் பால் கீப்பர் க்ளோஸ் போயிருக்காங்க. நல்லா பிடிச்சாங்க. அங்கே ஃபீல்டர் ராக்கெட் நல்லா ஸ்டாப்புங்க. நல்ல த்ரோவும் கூட. அங்கே பவுலர் ஸ்டாப் பண்ணி அங்கே டாட் பால். ஃபோர்த் பால் சுவிட்சிற்கான ட்ரை. அங்கே பாடியோ பேக். இந்த பேக் 2 பவுண்ட் எடுத்தாங்க. அடுத்த 2 பாலை கரெக்டாக போட்டுருக்காங்க. டாட் பாலை மாற்றிருக்காங்க. ஆறும் வெல் பவுலிங் ஆறும். லாஸ்ட் மோர் இவங்க ரொம்ப சேஃபாக போட்டால் பவர் பிளே ஓவரில் தப்பிச்சிருவாங்க. ஆறும் நல்லா வந்துருக்காங்க. லாஸ்ட் 1 மோர் ஸ்டேக்ல ரமேஷ் அடிச்சு போட பந்து. அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் யங்ஸ்டர் இருக்கும். கண்டிப்பா அங்கே சிங்கிள் ஓடிட்டாங்க. இந்த சிங்கிளோட இந்த பவர் பிளே ஓடி முடிச்சிருக்காங்க. இந்த ஓடி முடிச்சிருக்காங்க. 2 ஓவருக்கு 17 ஆடி இருக்காங்க. டால்பின் பவர் பிளே கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 விக்கெட் போனாலும் மீதமில்ல பவுலர்ஸ் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். இனிமே 4 ஃபீல்டர் உள்ள சர்க்கிள்குள்ளே மித்த எல்லாம் மேலே. தேர்ட் ஓவர் ஸ்டார்ட் நன்றி. லோட்டாஸாக போட்டாங்க. லெக் பை லெக் பை சிங்கிள் தான் கிடைக்கும். ஆனால் ஸ்டாப் சிங்கிள். செகண்ட் பால் அண்ட்ரி டு இத்ரிஸ் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். தேர்ட் பால் நல்ல ஒரு அப் டு. அங்கே ஃபீல்டர் தடுத்துறாங்க பாலா. அங்கே பவுண்டரியை அங்கே நல்ல த்ரோவும் கூட. நல்ல பேக்கப் இங்கே நல்ல ஃபீல்டர் நல்ல ஒரு மாணி. ஃபோர்த் பால் சுவிட்சிற்கான ட்ரை. அங்கே லெக் ஸ்டெம்ல பட்ட மாதிரி இருந்துச்சு. பைஸ் மூலியமா ஒரு சிங்கிள் போயிருக்காங்க. லாஸ்ட் 2 மோர் நல்ல வந்துருக்காங்க. டைமிங் வந்துருச்சு. ஹண்ட்ரட் இருந்து அங்கே ஃபீல்டர் பாலா நல்ல த்ரோ அடிக்கக்கூடிய ஃபீல்டர் நல்ல எல்லா ஃபீல்டருமே கரெக்டாக கைக்கே த்ரோ அடிக்கிறாங்க. லாஸ்ட் 1 மோர் இந்த பால்
ஆண்ட்ரியோட பால் கூட சொல்லலாம், போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்லாட்ல வந்த மாத்திருக்காங்க. அங்க 6 இருந்து வரும்போது 6 இந்த இன்னிங்ஸ்ல 2-4 ஒரு 6 பதிவு பண்ணிருக்காங்க. ஃபோர்த் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா பாலா இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிளா பேட்டிங்கும் ஆடிட்டு இருந்தாங்க. இப்ப பவுலிங்ல வந்திருக்காங்க, என்ன பண்றாங்க பார்க்கலாம். இன்னைக்கு பாலாவோட டே இருந்தா கண்டிப்பா பாலை போட்டு கொடுக்கணும். ஃபோர்த் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல ரமேஷ் அடிச்சு போடப்பட்ட பந்து அங்க உடச்சு பவுண்டரி. செகண்ட் பால் டாஸ் பால் அங்க அப்படியே டைரக்டா என்ன பால். செகண்ட் பால் ஃப்ரீ பால் நல்ல நம்பர் குயிக் வந்துச்சு. இங்க க்ளோஸ் கிட் மிஸ் பண்ணிருக்காங்க. நம்ம கிட் மிஸ் பண்ணிருக்கு. தேர்ட் பால் நல்ல பிடிச்சாங்க. அங்க நல்ல ஸ்டார்ட். இங்க பேஸ் பண்ணுங்க சிங்கிள் பிளஸ் ஒரு வைடு வந்திருக்கு. தேர்ட் பவுண்டரி நல்ல லம்பா பிடிச்சாங்க. அந்த வேகத்துக்கு எடுத்தாங்க. அங்க 6 லம்பா விக்கெட்டான்னு பார்ப்போம். ரமேஷ் பேட்ல வந்து பேட்டிங் ரமேஷ் ப்ரோ. ஃபோர்த் பால் ஸ்கூப் கான ட்ரை. அங்க ஃபீல்டர் கபிலன் நல்ல ஸ்டார்ட். அங்க சிங்கிள் லாஸ்ட் ஓவர் மேட்ச் கடைசி வரைக்கும் க்ளோஸா போகும் தான் நினைக்கேன். அதனால இந்த பிடிச்சாங்க. அந்த வேகத்துக்கு எடுத்தாங்க. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். டைரக்டான ட்ரையான்னு பார்ப்போம். லாஸ்ட் ஓவர் இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. டாஸ் பால் அங்க கேட்சான்னு பார்ப்போம். ராக்கெட் கேட்ச் எடுத்துருக்காங்க. ரன்னிங் கேட்ச், குட் கேட்ச். ராக்கெட் கரெக்டா செஞ்சிருக்காங்க. ராக்கெட் பண்றதும் சரி, ஃபீல்டிங்லயும் சரி நல்லா இருக்கு. ரமேஷ் பிடிச்சிருக்காங்க. ரமேஷ் இப்போ வெளியே போகணும். ஹலக் ரமேஷ் 4 ஓவருக்கு 43 அடிக்காங்க. 3 விக்கெட் வந்து டால்பின் வரைக்கும் நல்லா போட்டிருக்காங்க. தர்மத்தூர் பவுலர்ஸ் இனிமே 2 ஓவர் என்ன பண்றாங்க பார்க்கலாம். இந்த ஓவர் மேட்ச் ஓவர் கூட சொல்லலாம். இது ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்குது. இங்க மீதமுள்ள 12க்கு 21 ஆடணும். இந்த ஓவர் மேட்ச் இந்த ஓவர் 6 ரன் 8 ரன்ல போட்டாங்கன்னா அடுத்த ஒரு கான்ஃபிடண்டா போடுவாங்க. பவுலர் கண்டிப்பா போட்டுருவாங்க. இப்ப ஸ்டேக்ல பேட்ல பட்ட பேட்ஸ்மேன் இத்ரீஸ் இருக்காங்க. சரோ இது வரைக்கும் 2 ரன் நல்லா அடிக்கிற சரோ இருக்காங்க உள்ள. மேட்ச் எப்போ வேணா மாறும் சொல்ல முடியாது. லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்ச் இருக்கும். ஃபிஃப்த் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா ராக்கெட் மேட்சோட சட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஹீரோ இந்த மேட்சோட ஹீரோன்னு கூட சொல்லலாம் ராக்கெட்டை. ஃபர்ஸ்ட் பால் இறங்கி போய் 6 பிக் காஸ்ட் 6 அங்க தான் சந்தித்த முதல் பந்து இந்த ஓவர்ல 6 மாத்திருக்காரு. அது சொன்னேன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. செகண்ட் பால் நல்ல லம்ப பிடிச்சாங்க. அங்கே கிளாசிக்கா இருந்துச்சு. அங்க மிட் ஆஃப்ல ஒன் பவுன்ஸ்ல ஒரு பவுண்டரி போயிருக்கு. இங்க இருக்காங்க. 12க்கு 11 மாத்திருக்காங்க. பால் டு பால் கொடுத்துருக்காங்க. இத்ரிஸ் வெல் பேட்டிங். இத்ரிஸ் தேர்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி இந்த 6 பிகஸ்ட் 6 அதே ரீஜன்ல இந்த ஓவர்ல 2 4 பதிவு பண்ணிருக்காங்க. 3 பால்ல வெல் பேட்டிங். இத்ரிஸ் 2 ரவுண்டா இத்ரிஸ் பேட்ல பாடல. இந்த மேட்ச் பட்டுச்சு. முதல் பாலே பவுண்டரி அடிச்சாங்க மிடில் பேட்ல. ஆல்ரெடி சொன்ன மிடில் பட்டா கண்டிப்பா. அதே மாதிரி முக்கியமான மேட்ச்ல எடுத்து வந்திருக்காங்க அவங்க டீமை. ஃபோர்த் பால் சுவிட்சிற்கான ட்ரை. அங்க விக்கெட்டான்னு பார்ப்போம். தூமணி ரிவர்ஸ் கேட்ச் பிடிக்கிறாங்க. கேட்ச் பிடிக்க ரொம்ப கஷ்டம். முக்கியமான இனி பேட்ஸ்மேன் சபரி ஸ்ட்ரைக்ல. அங்க லாஸ்ட் ஓவர் இந்த ஓவர்ல குறுக்க போனாங்க. அங்க ஃபீல்டர் யங்ஸ்டர் நல்ல ஸ்டாப். பால்ரி போனமால் ஒரு வைட் உள்ள அந்த பந்து அங்க மிஸ் பண்ணிருக்காங்க. இங்க பந்துக்கு லாஸ்ட் ஒன் மோர் ஸ்லாட்ல இருந்த பந்து அங்க பிக்கஸ்ட் 6 சரோ பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டு சரோ மேட்ச். இந்த மேட்ச் இத்ரீஸும் சரோ கஷ்டப்படுறாங்க. மேட்ச்
தருமத்துப்பட்டி எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. தருமத்துப்பட்டி ஜெயிச்சிருந்தா நல்ல ஸ்கோரா இருந்திருக்கும். ரெண்டு பேரும் நல்லா கஷ்டப்பட்டாங்க. நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்றத நிரூபிச்சாங்க. தேவையான